ஹலோ மக்களே! இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு நினைவு நாளுங்க. அதனால் நான், எங்கள் தம்பிங்க, அப்புறம் என் ஹஸ்பண்ட், எங்கள் தம்பி பசங்க எல்லோரும் ஒரு ஓல்டு ஏஜ் ஹோம் அதே மாதிரி அதில் 2 பர்பஸ்க்காக அது வச்சுருக்காங்க. ஒன்று முதியோர் இல்லம், அடுத்தது பார்த்திங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அங்கே போய் பார்த்தோன்னா தான் எங்களுக்கு இப்படி எல்லாமே ஒரு சேவை மனப்பான்மை உள்ளவங்க இருக்காங்க, நம்ம செய்கிறதெல்லாம் என்ன சேவை அப்படின்னு தோணுச்சுங்க. ஏன்னா ஒரு வில்லேஜில், ஒரு கிராமத்தில், எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாத இடத்துல இந்த ஓல்டேஜு மனநல பாதிக்கப்பட்ட காப்பகம் இருக்குதுங்க. இதை ஒரு ஒரு அவங்களும் ஒரு ஓல்டு ஏஜ் உமன் தான். அவங்களும் அவங்க மருமகளும் தான் இதை பார்த்துக்கிறாங்க. பாருங்கள், அவங்களுக்கு நாங்கள் லன்ச்சு ப்ரொவைட் பண்ணோம், எடுத்துகிட்டு போனோம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நாள் எங்கள் அம்மாவுக்கு நினைவு நாளாக இருந்தாலும் நாங்கள் அவங்களோட அன்றைக்கி டே ஃபுல்லாக அங்கே இருந்த ஒரு ஃபீல் அவ்வளோ ஒரு எங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்தது. இது எங்கள் தம்பிங்க, எங்கள் தம்பி அடிக்கடி காமிப்பேன். இது 2வது தம்பி. எங்கள் 4 தம்பியுமே நாங்கள் போயிருந்தோம். ஆனால் ஒரு தம்பியும் ஒரு வேலை பார்த்தாங்க. என் தம்பி இது எல்லாருக்கும் ஃபுட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஹெச்ஆராக இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அவங்களோட உட்காந்து சாப்பிட்ணும், அவங்களோட இன்றைக்கி ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபுட்டெல்லாம் எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு வச்சாங்க. நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் சாப்பிடவே இல்லை, அவங்களோடையே தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சுங்க. ஏன்னா இப்போ சாதாரண நம்மெல்லாம் எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் நம்ம அதுக்கு மேலே நம்ம பொருள் சேர்க்கணும் அப்படின்னு இருப்போம். ஆனால் இந்த ஹோமுக்கு போனோன்னா தான் இப்படியெல்லாம் அவங்க அந்த ஹோம் வச்சு நடத்துகிறவங்க எந்த ஒரு வசதியுமே இல்லை அவங்ககிட்ட. ஆனாலும் இவங்களுக்கு அப்படி பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், இவங்க ஒரு வயசான பாட்டிக்கு நாங்கள் பொரியலில் அந்த முட்டைக்கோஸ் பொரியலில் கடலப்பருப்பு போட்டால் அதை பொறுக்கிட்டு அந்த கடலப்பருப்பை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கும் கொடுக்குறப்ப பார்த்து கொடுக்க சொல்கிறாங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, பாதி பேர் ஒரு 2 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டொமக்கில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க டியூப் போட்டிருக்காங்க, யூரினல் டியூப்பு. அவங்கள படுத்த படுக்கையிலே வச்சு அவங்க சாப்பாடு ஊட்டி விட்டாங்கங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, இப்படியும் மக்கள் இருக்காங்க அப்படின்னு தோணுனது. நல்லா எல்லாருக்குமே எல்லாமே கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் எங்கள் தம்பிங்க, நான், ஹஸ்பண்ட் எல்லாருமே ஃபுட்டெல்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன் இதை காமிக்கிறோன்னா, நம்ம எவ்வளோ தான் பொருள் சேர்த்து வச்சாலும் அது சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒரு நாளைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஹோமில் ஆதரவற்றவங்களுக்கு, வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறது, அதை விட ஒரு புண்ணியம் எதுவும் கிடையாதுங்க. என்னங்க சேர்த்து வச்சு எதை எடுத்துகிட்டு போகிறோம். எனக்கு இது ஃபஸ்ட்டு தடவை இது தேடி கண்டுபிடிச்சி போனேன். ஏன்னா வில்லேஜுக்குள்ளே இது இருக்கிறதே தெரியல இந்த இடம். நாங்கள் ரூட்டு கேட்டு போயிட்டு கரெக்டாக அவங்களுக்கு 12:30 மணிக்கெல்லாம் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஏன்னா லன்ச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போயிட்டோம். இனிமேலும் நாங்கள் எந்த ஒரு எங்களுக்கு எப்போல்லாம் ஏதாவது செய்யணும்னு தோணுதோ, இந்த ஹோமுக்கு தான் நாங்கள் போய் செய்யணும் அப்படின்னதை நான், எங்கள் தம்பியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இதுக்காக நாங்கள் தனியாக சேவிங்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த மகிழ்ச்சி அடைகிறது பெரிய விஷயங்க. அவங்க மனசு திருப்தி அடைஞ்சவே நம்ம நல்லா இருப்போங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் போய் பார்த்தோம். இதில் என்ன பெரிய விஷயம்னா, பெரியவங்களும் இருக்காங்க, வயசானவங்களும், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் யாரும் ஒருத்தரும் ஒரு வியூவில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக எப்படி சாப்பிட்ணும், அவங்க எப்படி உட்காந்து அவங்க சாப்பிட்ணும், எவ்வளோ ஒரு டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கே தெரியும். ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்க ஒருத்தவங்க மென்டலி அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறதே அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று செய்வாங்க,
நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆனாலும் அங்கே இருக்கிற அந்த ஹோம் வச்சு நடத்துகிற அந்த விமன்ஸ் வந்து 2 பேர் தான். அவங்க வந்து அவங்கள கரெக்டாக அசெம்பிள் பண்ணி உட்காருங்க, இப்படி உட்காருங்க, இப்படி சாப்பிட்ணும், இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அவங்கெல்லாம் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு, பாதிப்படைஞ்சவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஜஸ்ட் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ, இல்லை உங்களால் ஒரு டிஃபனோ, ஒரு லஞ்சோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு அருகாமையில் இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோம்லாம் இருக்குது. அதை பார்த்து கொடுங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயசானவங்கங்க. அவங்களெல்லாம் நான் கேட்டு எனக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்லேயுமே வயசானவங்களாம் இருக்காங்க, எங்கள் ஆச்சியெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு நாங்களே பார்த்து கொடுப்போம். அதே மாதிரி இவங்களெல்லாம் பார்த்தோன்னா எங்கள் ஆச்சி மாதிரியே இருந்தாங்க. எல்லாரையுமே வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம். அவங்களும் ஒன்று சொன்னாங்க, எனக்கு வடை வேணும், பாயாசம் வேணும், அப்பளம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எங்கள் அம்மா இல்லை. ஆனால் எங்கள் அம்மா மாதிரியே இவங்களை எல்லாம் வந்து நினச்சி தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் பண்ணோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய நாங்கள் வந்து இதெல்லாம் ஹோம்க்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் இந்த ஹோமுக்கு போனது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. நாங்கள் லஞ்சே சாப்பிடல பாருங்க. நாங்கள் அங்கே 3:30 மணி வரலும் அவங்க கூடயே தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் தம்பியுமே வந்து அங்கேயே உட்காந்து அவங்களோடயே சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமில் உள்ளவங்க சொன்னாங்க. இதில் இருக்கிறவங்க வந்து சில பேருக்கு வந்து உறவினர்கள் இருக்காங்க, சில பேருக்கு வந்து உறவினர்கள் இல்லை. அப்படிங்கிறப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, வராதவங்களை வந்து நாங்களே வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஒரு மனப்பான்மை யாருக்குங்க இருக்கும்? இவங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் கிடையாது. ஆனால் இந்த சேவையை வச்சு இந்த கிராமத்தில் வச்சு பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டோம், ஏங்க நீங்கள் கிராமத்தில் வச்சு பண்ணுறீங்க, டவுனில் வச்சானா அப்படின்னதுக்கு, இல்லை இவங்கெல்லாம் மனநல பாதிக்கப்பட்டவங்க, பஸ்ஸெல்லாம் வந்துச்சுன்னா ஏறி போயிடுவாங்க. இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிறப்போ அவங்க எப்படியும் எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள ஹோமுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யுங்க. நான் அவங்களுக்கு லாஸ்ட்டாக போகிறப்ப அவங்கள வந்து விஷ் பண்ணிவிட்டு போனேன். அவங்க என்னைய கும்பிட்றாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம் அவங்களுக்கு, அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கும்பிட்றாங்களா அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப திருப்தி.